நிகரே இல்லாத ஒப்பற்ற கர்த்தராகிய அநாதி தேவனின் வல்லமையும் மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த மகத்துவமான நாமத்தில் ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். சேனைகளின் கர்த்தராகிய அவரை ஆராதிக்க வந்திருக்கும் நாம் நம்மை முழுமையாக வெறுமையாக்கி அவரை ஆராதிக்க நம்முடைய உள்ளத்தை ஆயத்தப்படுத்துவோம், நம்முடைய சிந்தையை ஒருமுகப்படுத்துவோம். அவரை ஆராதிப்பதற்கு நாம் யாவரும் ஒன்று கூடி அவரை நோக்கி பார்ப்பதற்கு தடையாயிருக்கிற காரியங்களை அகற்றி முழு மனதோடும் முழு உள்ளத்தோடும் அவரை ஆராதிக்க நம்மை அர்ப்பணித்து ஆயத்தப்படுத்துவோமாக. சபையார் ஆராதனை அழைப்பிற்காக யாவரும் எழுந்து நிற்போம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 138 வசனங்கள் 1 முதல் 3 வரை. உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். இந்த சிந்தனையோடு சபையார் யாவரும் ஜெப நிலையில் அமர்ந்திருப்போம். பாடகர் குழுவினர் இறைவணக்க பாடலை பாடுவார்கள். அன்பும் இரக்கும் மகா கிருபையுமுள்ள அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான இந்த ஓய்வு நாளை காண கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியுள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி,
கடந்து வந்த இந்த ஒரு வாரங்கள் சுவாமி எங்களோடு கூடவே இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி காத்து கொண்டீங்க. நல்ல சுகபலத்தை கொடுத்தீங்க. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்றைய நாளிலே உம்மை வந்து உம்மை நோக்கி பார்த்து அப்பா பிதாவே என்று கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளிதனில் வாசமாயிருக்கிற எங்கள் பரமபிதாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் ஆண்டவரே வெறுமையாக்கி சுவாமி ஆண்டவரே எங்கள் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்க கர்த்தாவே இந்த ஆராதனையிலே நீர் எங்களை பொறுப்படுக்கும்படியாய் ஆயத்தப்படுத்தும்படியாய் கூட கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே சுவாமி ஆண்டவரே உம்மை மாத்திரம் பார்க்க கர்த்தாவே கிருபை செய்தல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்றைய நாளிலும் கூட கர்த்தாவே நாங்கள் இங்கே ஏறெடுக்கிறதான பாடல் துதி ஆண்டவரே தேவ செய்தி யாவற்றையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே தாசன் மூலமாக கொண்டு வருகிற வார்த்தைகள் சுவாமி ஆண்டவரே எங்களை தொடவும் கர்த்தாவே நாங்கள் பிரயோஜனப்படவும் கிருபை செய்தல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அது சீக்கிரத்திலே இந்த இடத்திலே வந்து சேர்ந்து உம்மை துதித்து போற்றி மகிமைப்படுத்த கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகுந்த காரணங்களினால் வர முடியாதவர்களையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் அப்பா ஆண்டவரே. வருகிற நாட்களிலே அவர்களையும் அப்பா ஒன்று சேர்த்து ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்தல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் சாமி வெறுமையாய் திரும்பி போகாதபடி கர்த்தாவே வந்ததே நல்லதென்று கர்த்தாவே அப்பா உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. யார் யார் என்ன வேதனையோடு கண்ணீரோடு கவலையோடு வந்திருந்தாலும் சுவாமி உம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தாவே அப்பா வருகிற ஆண்டவரே இந்த வாரத்தை ஆசீர்வாதமாய் தொடங்க கிருபை செய்தல்லும்படியாய் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுமையும் உம்முடைய கரத்திலேயே ஒப்பு கொடுக்கிறோம். வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. எங்கள் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய நாதர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சபையார் யாவரும் எழுந்து நின்று தொடக்க பாடல் எத்தனை நாவால் பாடுவேன் என்ற பாடலை பாடுவோம். தொடர்ந்து நின்று கொண்டிருக்கையில் மாறி மாறி வாசித்தல். 4ஆம் ஞாயிறு சங்கீதம் 16 தேவனே என்னை காப்பாற்றும் என்ற தலைப்பில் மாறி மாறி வாசிப்போம். தேவனே என்னை காப்பாற்றும், என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு.
தொடர்ந்து சபையார் நின்று கொண்டிருப்போம். இது துதி ஆராதனை நேரம். துதி ஆராதனையை வழி நடத்துபவர்களுடன் சேர்ந்து துதித்து பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவனை துதிக்கும்படியாக ஒரு ஞாயிறை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோமா? ஆமென். ஸோ இந்த நாளிலும் ஒருவேளை நமக்கு ஏதாவது கவலைகள் ஏதாவது இருந்தால் கர்த்தர் இவனமாய் சொல்லுகிறார். சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று. ஸோ நமக்கு இருக்கிற எல்லா கவலைகள் பாரங்களை ஒரு விசை அவருடைய பாதத்தில் வைத்து விடுவோம். நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு காரணத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் அவருடைய திரு இரத்தத்தால நம்மை கழுவி நம்முடைய பாவங்களை நீக்கி அவர் நமக்கு ரட்சிப்பை அளித்திருக்கிறார். அவர் நம்மை அவருடைய இந்த உலகத்தை முழுவதையும் படைத்த ஆண்டவர் நம்மை அவருடைய ஆலயமாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவரை நம் யாருனே அறிந்திருக்காத நாளில் அவர் நம்மை தேடி வந்து நம்மை அவருடைய மகனாக மகளாக அழைத்திருக்கிறார் என்கிறத நினைத்து நாம் மகிழ்ச்சியோடு இந்த பாடலை பாடுவோம். சொந்தக்காரர் நம்முடைய உள்ளங்கள் அவர் சொந்தமானார். ஆமென். அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். அவர் இம்மட்டும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவர் நமக்கு அநேக வேளைகளில் உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ பலவீனங்கள், சோர்வுகள் எல்லா நேரத்திலும் அவர் நமக்கு பலனாய் இருந்திருக்கிறார். அவர் நமக்கு கண்மலையாய் கேடகமாய் நம்மை தாங்குகிறவராய் நமக்கு தைரியம் கொடுக்கிறவராய் இருந்திருக்கிறார். அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நம் பிறந்த நாள் முதல் நம்மை கண்மணியை போல நடத்தி வந்த ஒவ்வொரு நன்மைகளையும் நாம் இந்த வேளையில நினைத்து பார்த்து அவரே துதிக்கு பாத்திரர் என்பதை உணர்ந்து துதித்து இந்த பாடலை அவரை பாடுவோம். கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே
எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கு பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த கடைசி சரணத்துல கூட உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன், ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன் என்று கூறியிருக்கிறது. அதே போல் இந்த வேளையில மீண்டுமா இந்த சரணத்தை பாடும் பொழுது உற்சாகத்தோடு உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை துதிப்பேன், ராஜா நீ செய்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் இந்த வேளையில எண்ணி நான் உம்மை துதிக்கிறேன், அந்த உற்சாகத்தோடு இந்த கடைசி சரணத்தை பாடுவோம். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கடைசியாக கூட கடைசி பாடலை நாம் யாவரும் அமர்ந்து பாடலாம். இந்த பாடலை பாடுகிற வேளையில நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நன்றி செலுத்தி பாடுவோம். இனி வருகிற எல்லா சூழ்நிலையிலும் தேவனையே விசுவாசிப்போம் என்ற உறுதியோடு, கர்த்தருடைய கிருபை மாத்திரம் நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் போதுமானது என்ற எண்ணத்தோடு இருப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5:16 முதல் 18 வசனங்கள் இவ்வனமாய் சொல்லுகிறது. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆங்கிலத்தில் rejoice always, pray continually, give thanks in all circumstances, for this is God's will for you in Christ Jesus. ஸோ இந்த பாடலை பாடும் பொழுது கூட தேவன் செய்த எண்ணில்லா நன்மைகளை நினைத்து அவரை துதித்து அவரில் விசுவாசத்தோடு நிலைத்திருப்போம் என்ற எண்ணத்தோடு பாடுவோம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைகளை
நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். சத்ய தெய்வத்தின் ஏகமைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. சத்ய தெய்வத்தின் ஏகமைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். முழங்கால்கள் யாவும் முடங்குமே உந்தன் திவ்ய பிரசன்னத்தினால். முழங்கால்கள் யாவும் முடங்குமே உந்தன் திவ்ய பிரசன்னத்தினால். முற்றும் முடியாய் என்னையும் காப்பவரே, உமக்கென்றுமே துதியே. முற்றும் முடியாய் என்னையும் காப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். ஆம் கர்த்தாவே, இந்த வேளையில் நாங்கள் பாடினது போல எங்கள் பாரங்களை உம்முடைய கரங்களில் வைத்துவிட்டு
அப்பா நீர் கொடுத்த ரட்சிப்பிற்காய் மன மகிழ்ச்சியோடு நாங்கள் வாழவும், ஒவ்வொரு நாளும் உம்மை துதிக்கவும், அப்பா இனி நீர் செய்ய போகிற ஒவ்வொரு நன்மைகளையும் எண்ணி நாங்கள் நன்றியோடு ஜீவிக்க, உம்மில் விசுவாசத்தோடு நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திர ஜெபத்திற்கு வருகிறவர்கள் முன்பாக வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை போற்றுகிறோம். கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே சுவாமி உம்மை துதிக்க, நீர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைக்க கர்த்தாவே எங்களுக்கு நீர் வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய திரு ஆலயத்திலே, திரு சன்னிதானத்திலே கர்த்தாவே எங்களை நீர் கூட்டி சேர்த்தீரே சுவாமி. தகப்பனுடைய வீட்டிலே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக வருகிறதற்கு கர்த்தாவே பாக்கியம் பெற்ற மக்களாக, பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக இங்கு எங்களை நிறுத்தி வைத்திருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் பாடினோமே சுவாமி, எங்களுக்கு அறியாத எத்தனையோ ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பி இருக்கிறீர். கர்த்தாவே, எங்களை சுற்றியுள்ள எல்லா யுத்தங்களையும்
கர்த்தர் நடத்துகிறீர் சுவாமி. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த காலை வேளையிலும் துதி ஸ்தோத்திரத்தை செலுத்த முன்பாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பிறந்த நாளை கொண்டாடுகிற அருமை சகோதரி ஜெனிசா கரனுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். உஷாராணி வசந்தனுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் ஆயுசின் வருஷங்களிலே ஒரு புதிய ஆண்டை கூட்டி கொடுத்து ஆண்டவரே நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்ட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். திருச்சபையாராக ஆண்டவரே அவர்களை உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அவர்களுக்கு உள்ள எல்லா போராட்டங்களையும் இந்த புதிய வருடத்திலே நீர் ஆண்டவரே அமர பண்ண வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, நீர் ஒரு சமாதானமான இளைப்பாறுதலான ஆண்டவரே ஒரு சூழ்நிலையை இந்த புதிய வருடத்திலே கொடுத்து ஆண்டவரே அவர்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அங்கீகரித்து கர்த்தாவே அவருடைய கண்ணீரை எல்லாம் துடைத்து வியாதியை குணமாக்கி கர்த்தர் அவர்களை ஆண்டவரே உடைய திரு இரத்தத்தினால் ஒரு விசை கழுவி ஆண்டவரை சுத்திகரித்து ஆவியினாலே நிரப்பி ஆண்டவரே எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று சொல்லி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. கர்த்தாவே, அதே போல் ஆண்டவரே வெட்டிங் அனிவர்சரியை கொண்டாடுகிற அருமையான சகோதர சகோதரிகளை உடைய சமூகத்திலே நினைவு கூறுகிறோம். சகோதரன் சாம்ராஜ் ஆசிர் ஜெயராஜுக்காகவும் சகோதரி அஜிதா மெர்லின் எட்வர்டுக்காகவும் உடைய சமூகத்தில் வருகிறோம். அதே போல் ஆண்டவரே சகோதரன் மோனிகா விக்டர் அருள்நேசனுக்காகவும் சகோதரி ராஜரத்னம் ஜென்சிக்காகவும் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. தனித்திருந்தவர்களை நீர் இல்லறத்திலே இணைத்து கர்த்தாவை தேவைகளெல்லாம் சந்தித்து நீ கலங்காதே திகையாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து குடும்பத்தின் தலைவராக இருந்து நீர் செய்த அற்புத அடையாளங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, பொல்லாங்கன் குடும்பங்களை நோக்கி எய்கிற எல்லா அக்னி அஸ்திரத்தையும் தடுத்து கர்த்தாவே நீர் குடும்பங்களை பராமரித்து பாதுகாத்து உம்முடைய அன்பினாலே இடைகட்டி வழிநடத்தி கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த புதிய திருமண ஆண்டை கொண்டாடுகிற இந்த தம்பதியாருடைய வாழ்க்கையிலே புதிய அன்பு ஆண்டவரை விதைக்கப்பட, உற்சாகமான அன்பு விதைக்கப்பட, உம்முடைய அன்பு நிலைத்திருக்க கிருபை பாராட்டுங்க சுவாமி. ஆண்டவரே, பிணக்குகளை கொண்டு வருகிற எல்லா அந்தகாரத்தின் சக்திகளையும் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, சந்தோஷம் சமாதானம் ஆண்டவரே ஒரு பரலோகம் ஆண்டவரே குடும்பத்திலே அவர்களுக்கு இந்த புதிய ஆண்டவரே இந்த ஆனிவர்சரியிலே இந்த வருடத்திலே ஆண்டவரே இருக்கத்தக்கதாக கணவன் மனைவி உறவு, பிள்ளைகள் பெற்றோர் உறவு சமாதானமாய் சந்தோஷமாய் உற்சாகமாய் குதூகலமாய் இருக்க நீர் கிருபையும் தயவும் பாராட்ட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். அவருடைய மனதின் விண்ணப்பங்களை எல்லாம் உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. திருச்சபையாராக அந்த தம்பதியார்களை உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து 1000 மடங்கு நீ இன்னும் பெருக கர்த்தர் உதவி செய்வாராக என்று சுவாமி நாங்கள் எல்லோரும் வாழ்த்தி கர்த்தாவே இந்த தம்பதிகள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் காணப்பட உமக்கென்று ஓட உழைக்க கர்த்தர் கிருபையும் தயவும் செய்யுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் ஆண்டவரே அருமையான குழந்தை பேற்றை சகோதரி ரேச்சலுக்கும் ஸ்னேகாவுக்கும் கொடுத்துருக்கீங்க சுவாமி. அருமையான ஆண்டவரே ஏஞ்சல் போன்ற பிள்ளைகளை கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தாவே, அந்த அருமையான அந்த சுக பேற்றிற்காக உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை செலுத்துகிறோம். பிள்ளைகள் ஆண்டவரே நாங்கள் பார்க்கும்போது உம்மை துதித்தோம் அல்லவா சுவாமி. கர்த்தாவே, இந்த திருச்சபையிலே சுவாமி அதே மாதிரி தொப்பையா திருச்சபையிலே ஆண்டவரே நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை வளர்த்து எடுத்து உம்முடைய நாம மகிமைக்கென்று ஆண்டவரே அவர்கள் எழும்பி பிரகாசிக்க கிருபையும் தயவும் செய்யுமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே மாதிரி ஆண்டவரே சுகப்பிரசவத்திற்காக காத்திருக்கிற சகோதரி ஜெமிலினுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, ஆண்டவரே நல்ல ஆண்டவரே ஒரு பிரசவத்தை கட்டளையிட்டு ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாய் உம்முடைய நாமத்திலே இங்கு சேர்ந்து உம்மை துதிக்க நீர் கிருபையும் தயவும் செய்யுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நேற்று நடந்த அந்த ஈட்டர் தேங்க்ஸ் கிவிங்காக உம்முடைய சமூகத்திலே நன்றி பலிகளை செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் எல்லோரும் கூடி கர்த்தரல்லவோ இதை செய்தார், எங்களை மீட்டு கொண்டார் என்று சொல்லி கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சத்தியத்தை கேட்டோம் ஆண்டவரே. நாங்கள் ரிசீவ் பண்ணத்தக்கதாக எங்களுடைய இருதயத்தை நீர் புதுப்பிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அந்த தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லோரும் உம்மை துதித்து பாடி புகழ்ந்ததற்காக அந்த தருணத்தை எங்களுக்கு வாய்க்க செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இன்றும் ஆண்டவரே எங்களுடைய ஃபஸ்ட்டு சர்ச் லோக்கல் கான்ஃபரன்ஸ் இங்கே நடக்கப் போகிறது சுவாமி. கர்த்தாவை நீர் ஆளுகை செய்யுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களையும் ஒரு பொருட்டென்று எண்ணி ஆண்டவரே இந்த தெய்வீக திருப்பணியிலே எங்களை இணைத்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து ஆண்டவரே அந்த ஃபஸ்ட் லோக்கல் சர்ச் கான்ஃபரன்ஸில் கலந்து கொள்ளவும் நாங்கள் அல்ல ஆண்டவரே நீர் எங்களுடைய
கையாகவும் காலாகவும் இருந்து செயல்படுகிறீர் என்று நாங்கள் உணர்ந்து கர்த்தாவே தாழ்மையோடு அந்த கான்ஃபரன்ஸில் கலந்து கொள்ளவும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று வார்த்தைகளை பேசவும் கிருபையும் தயவும் செய்யுங்க சுவாமி. இந்த அருமையான வேலையிலும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. எந்த எண்ணத்தோடு இங்கு வந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் அறியோம் ஆண்டவரே, ஆனால் நீர் அறிவீர் சுவாமி. கர்த்தாவே, நாங்கள் எல்லோரும் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். யார் கலங்கிய உள்ளத்தோடு கண்ணீரோடு கேள்வியோடு வந்திருக்கிறாங்களோ சுவாமி, அவர்களை எல்லாம் ஆண்டவரே திருச்சபையாராக நம்முடைய தெய்வீக சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்கு 2-3 பேர் நம்முடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. முதலாவது கண்ணீரோடு வந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, பலவீனத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக, நான் என்ன செய்வேன் என்ற கேள்வியோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக திருச்சபையாராக நம்முடைய சமூகத்திலே கைகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. இது விடுதலையின் இடமல்லவா ஆண்டவரே? இது ஆண்டவரே விடுதலையின் இடமல்லவா ஆண்டவரே? கர்த்தாவே, வந்த மக்கள் விடுதலையோடு திரும்பி செல்ல கிருபை பாராட்டுங்க சுவாமி. அது உடல் ரீதியாக இருந்தாலும் மன ரீதியாக இருந்தாலும் மற்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சுவாமி, எந்த எமோஷனல் ப்ராப்ளமாக இருந்தாலும் கர்த்தாவே, இந்த இடத்துல ஆண்டவரே அவர்கள் விடுதலையோடு செல்ல தெய்வீக சமாதானத்தோடு செல்ல திருச்சபையாராக நம்முடைய சமூகத்திலே கெஞ்சுகிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீர் இங்கு உலாவுகிறீர், திரியேக தெய்வம் இங்கு உலாவுகிறீர் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொருடைய மனங்களுக்கு தக்கதாக நீர் பேச வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இங்கு வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிங்க சுவாமி. கர்த்தாவே, எங்களுடைய சீனியர்ஸ் நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் செய்த ஆண்டவரே ஊழியத்தினால் அல்லவோ இந்த திருச்சபை இருக்கிறது சுவாமி. கர்த்தாவே, அவர்களை நாங்கள் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அவருடைய உடல் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீ நீக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகள் அடிப்பார்கள் என்று வாக்குத்தத்த வசனம் இருக்கிறதே சுவாமி. கர்த்தாவே, அவர்களை நீர் அப்படியாக அவருடைய கால்கள் கைகள் ஆண்டவரே கரடுகள் ஆண்டவரை பலம் பெறத்தக்கதாக கிருபை பாராட்டுங்க ராஜா. ஆண்டவரே, அவருடைய மனங்களில் உள்ள ஆண்டவரை கசப்புகள் நீங்கத்தக்கதாக கிருபை பாராட்டுங்க ராஜா. ஆண்டவரே, அவர்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் கர்த்தர் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை எல்லாம் சாட்சியாக இங்கு அறிவிக்க கிருபை பாராட்டுங்க ராஜா. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பங்களை நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பங்களில் உள்ள எல்லா பிணக்கின் ஆண்டவரே அதிகாரத்தையும் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, உம்முடைய நாமத்தில் வல்லமை உண்டு என்பதை விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம் சுவாமி. இந்த இடத்திலே ஆண்டவரே குடும்பங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளையும் நாங்கள் ஆண்டவரே திருச்சபையாராக உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய இரத்தத்தை தலையிலே சுமந்த பிள்ளைகளாக ஆண்டவரே அதிகாரத்தோடு ஆண்டவரே அவைகளை கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் சுவாமி. நீர் ஜீவிக்கிற தேவனாய் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை நீர் பலமுள்ளவர்களாக ஆண்டவரை உருவாக்கி இருக்கிறதற்காக நன்றி. பலவீனர்களை பலமுள்ளவர்களாக மாற்றி இருக்கிறதற்காக நன்றி சுவாமி. குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். குடும்பத்தின் தேவைகளை நீர் சந்திக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். குறைவுகளை எல்லாம் நிறைவாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். 5 அப்பத்தையும் 2 மீனி 5000 பேருக்கு கொடுத்த தேவன் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே இன்னும் வாசமாய் இருக்கிறீர் சுவாமி. எங்களுடைய குடும்பங்களில் உள்ள குறைவுகள் எல்லாம் நீங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, வாலிப பிள்ளைகளை நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, வாலிப பிள்ளைகளை நோக்கமாக கொண்டு பொல்லாங்கன் செயல்படுகிறதை உணர்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, வாலிப பிள்ளைகளை நீர் உம்முடைய இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து கொள்ள வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்ற வாக்குத்தத்தம் எங்கள் பிள்ளைகள் மீது ஆம் என்றும் ஆமேன் என்று பழிக்கட்டும் சுவாமி. பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கட்டும். நான் கர்த்தருடையவன், நான் கர்த்தருடையவள் என்ற தங்களுடைய பேரை எழுதி கொள்ளட்டும் சுவாமி. இது அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குழந்தைகளை ஆண்டவரே நீர் ஆண்டவரே உடைய இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து கொள்ளுங்க. போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க கிருபை பாராட்டுங்க சுவாமி. பொல்லாங்கன் கண் போடாதபடி பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. இயேசுவானவர் வளர்ந்தது போல ஆண்டவரே உலக பிரகாரமான வளர்த்தியிலும் தேவ ஞானத்திலும் அதிகமாய் வளர கர்த்தாவே பிள்ளைகளுக்கு கிருபையும் தயவும் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த அருமையான வேலையிலும் திருச்சபையின் ஊழியங்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, ஊழியங்களை கொடுத்தவர் நீர் ஆண்டவரே. எங்களையும் ஒரு பொருட்டென்று எண்ணி ஆண்டவரே எங்களுக்கு ஊழியங்களை கொடுத்தவர் நீர் சுவாமி. எங்கள் மூலமாக ஊழியங்களை செய்கிறவர் நீர் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரம் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, ஊழியங்களில் உள்ள குறைகளை எல்லாம் நீக்கி
எல்லாவற்றையும் நிறைவாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இந்த ஆலயம் எங்களுக்கு பத்தவில்லை, இன்னொரு இடம் வேணும் என்று சொல்லுகிற அளவுக்கு, இடம் கொள்ளாத அளவுக்கு நாங்கள் பெருக கர்த்தர் ஆண்டவரே வல்லவராயிருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை சுற்றியுள்ள ஒவ்வொரு பிளாக்குகள், ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட, கர்த்தாவே ரட்சிக்கப்படாதவர்கள், நற்செய்தியை கேட்காதவர்கள் எல்லாரும் கேட்க கர்த்தர் கிருபையும் தயவும் செய்யும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, எங்களுடைய தேசத்திற்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, ஒரு நல்ல தேசத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தர் தேசத்தை காக்காவிட்டால் அதை காக்கிறவன் பிரயாசை விருதா என்று எழுதியிருக்கிறது சுவாமி. நீர் இந்த தேசத்தை காக்கிறீர், நீர் பாய்ச்சுகிறீர், நீர் உரமிடுகிறீர். இதை செழிக்கச் செய்கிற தேவன் நீர் அல்லவா சுவாமி. இதனுடைய பலன்களை கர்த்தாவை ஏழை ஜனங்கள் ஆண்டவரே அனுபவிக்க கர்த்தர் கிருபையும் தயவும் செய்யுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலக நாடுகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. நீர் சமாதானத்தை கொடுத்து கொண்டு வருகிறீர் ஆண்டவரே. உடைய ஊழியக்காரர்கள் உலகமெங்கும் சென்று ஆண்டவரே உடைய நாமத்தை ஆண்டவரே எங்கும் பறைசாற்ற ஆண்டவரே உறுதியோடும் ஆண்டவரே தைரியத்தோடும் ஆண்டவரே எல்லாவித நன்மைகளோடு சென்று கர்த்தாவே உடைய நாமத்தை அவர்கள் அறிவிக்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. காடுகளிலும் மலைகளிலும் உடைய நாமத்தை சுமந்து திரிகிற அந்த பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் கர்த்தர் ஆண்டவரே. அவர்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உடைய ஊழியத்தை உண்மையும் உத்தமமான இருதயத்தோடு செய்ய தயவு பாராட்ட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. இந்த அருமையான வேலையில் சுவாமி நாங்கள் மீண்டுமாக எங்கள் திருச்சபையை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தருடைய கண்கள் எங்கள் திருச்சபையின் மீது நோக்கமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாக எங்கள் ஆண்டவர் வரும்போது கர்த்தாவே, நாங்கள் எல்லோரும் எங்கள் ஆண்டவர் வந்துவிட்டார் என்று சொல்லி, மாரநாதா என்று சொல்லி, வருகிறார் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபையும் தயவும் பாராட்டுங்க சுவாமி. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டல ஜெபத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நீரும் எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதிரும், ஆனாலும் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ஏனென்றால் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கு முடியலே சுவாமி, ஆமீன். அதுவும் பாடகர் குழுவினர் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள்.
சபையார் யாவரும் எழுந்து நிற்போம். இது கர்த்தருக்கென்று கொடுக்கின்ற நேரம். காணிக்கைக்காக ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தகப்பனே, மறுபடியும் உம்முடைய பாதப்படியிலே வருகிறோம் சுவாமி. இன்றைய நாளிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகளையும் தசமபாங்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. நீர் எங்களுக்கு கொடுத்த அநேகத்திலிருந்து ஒரு பங்கை உமக்கென்று கொடுக்கிறோம் சுவாமி. கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அருமையான தகப்பனே, கொடுக்கிற ஒவ்வொரு தொகையும் சுவாமி உம்முடைய பணியை செய்யவும் பணியை தாங்கவும் சுவாமி அநேக ஊழியக்காரர்களுக்கு பிரயோஜனமாகவும் இருக்க எடுத்து பயன்படுத்த கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, அவருடைய வேலையை ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. எல்லாவற்றையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து எங்கள் இரட்சகரும் மீட்பருமாகிய நாதர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
சபையார் தொடர்ந்து நின்று கொண்டிருக்கையில் திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 31 வரை. Today's scripture portion is taken from the book of Isaiah, chapter 40, verses 25 to 31. இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள், எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை இலக்கத்திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவர்களில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவனே, சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. சபையார் அமரவும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே கர்த்தாவை உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வேளைக்காக நன்றி. உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்புகிற உம்முடைய தயவுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். சுவாமி, நீர் எங்களோடு இருக்கின்றீர். ஆண்டவரே, எங்களோடு நீர் உறவாடுகிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர் என்பதை உணர்ந்து ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக இவ்வேளையிலும் வாசிக்க கேட்ட உம்முடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை நீர் ஆட்கொள்ளும், குறிப்பாக அடியேனை நீர் ஆட்கொள்ளும். என்னை மன்னித்து மறைத்த ஆண்டவரே நீர் வெளிப்படும். ஆண்டவரே, இது என்னுடைய வார்த்தை இல்லாமல் தேவரீர் இது உம்முடைய வார்த்தையாக இருந்து ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கூர்ந்து கவனித்து தேவரீர் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை உட்கொண்டு அதன் பிரகாரமாக ஜீவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கடவுளுடைய பெரிதான கிருபையிலே இம்மானுவேல் தமிழ் வருடாந்திர மாநாடு 49 வருடங்களை காணும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். ஒரு அற்பமான ஒரு ஆரம்பமாக இருந்தாலும் ஆண்டவர் இம்மட்டுமாக இம்மாநாட்டினை ஆண்டவர் வழி நடத்தி அவர் வந்திருக்கின்றார். இதனை நாம் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் நாம் தோத்திர ஞாயிறாக நாம் அனுசரித்து வருகிறோம். இவ்வேளையிலும் நேற்றைய தினத்திலே தோத்திர ஆராதனை எல்லா 8 திருச்சபைகளும் சேர்ந்து தோத்திர ஆராதனை ஷார்ட் ஸ்ட்ரீட் திருச்சபையிலே அதை நாம் ஆராதித்தோம். அந்த நாளிலே நம்முடைய திருச்சபையின் மாநாட்டின் தலைவர் மறை திரு சரவணகுமார் அவர்கள் இந்த மாநாட்டினுடைய இந்த 4 வருடங்களுக்கான கருப்பொருளை இல்லாட்டினா என்ன செய்ய போகிறோம் என்ற காரியங்களை அவர் பகிர்ந்து கொண்டார். இன்றைய நாளிலும் அவர் அனுப்பின ஒரு சிறிய ஒரு வீடியோ, அதனை நாம் முதலாவதாக நாம் பார்த்து பிற்பாடு நாம் தேவ செய்திக்குள்ளாக நாம் செல்வோம். பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். அருமையானவர்களே, நாம் இப்பொழுது ஒரு புதிய கோட்ரேனத்திற்குள் நுழைந்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நம்மை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி நம்பி இந்த பெரிதான ஊழியத்தை நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். அவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற
தேவனாகிய கர்த்தர் நமக்கு தயை புரிவாராக. எதிர்நோக்கி இருக்கிற 4 வருடங்களுக்கு எந்த கருப்பொருளிலே பயணிக்கலாம் என தேவ சமூகத்தில் நான் அமர்ந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் கொடுத்த தரிசனம் எழுப்புதலை நோக்கிய பயணத்தில் பயணிக்க வேண்டுமென. அதன் அடிப்படையில் நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் ஆபக்கூக் 3வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். எழுப்புதல் என்பது பரவச நிலை அல்ல, கர்த்தருக்காய் நம்முடைய இருதயம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதே. தேவனோடு கூட இசைந்து பயணிக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை, அது நம்முடைய மைய விசுவாசம் மற்றும் கிறிஸ்துவ வாழ்க்கையோடு மீண்டும் இணைக்கும் ஒரு ஆழ்ந்த நிலை மீட்பு. தேவ மக்களை தேவனின் நோக்கத்தோடும் விசுவாசத்தோடும் மீண்டும் இணைக்க உதவும் ஆவிக்குரிய புத்துணர்ச்சி அளிக்கும் மின்பொருள். இப்படிப்பட்ட பரிசுத்தத்தின் எழுப்புதல் நமது இம்மானுவேல் தமிழ் வருடாந்திர மாநாட்டில் உருவாக வேண்டும். அதுவே நம்முடைய தரிசனமாக இருக்க வேண்டும். எதிர்நோக்கி இருக்கிற 4 வருடத்திற்கான சப்தீம் 2025வது ஆண்டிலே ரெஸ்யூம், தொடர்ந்திடு. தொடர்ந்திடு என்பது புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலுடனே மீண்டும் துவங்குவது என்பதை குறிக்கும். 2026 ரிலேட், தொடர்பிலிரு. தொடர்பிலிரு என்பது இயேசுவானவர் நம்மை நேசித்தது போல நாமும் பிறரை நேசித்து பிறரோடு கூட உறுதியான அன்பான உறவை கட்டுவதை குறிக்கும். 2027 ரெஸ்டோர், சீர்படு. சீர்படு என்பது நம் வாழ்க்கையில் உடைந்தவைகளை தேவன் குணமாக்கவும் சரி செய்யவும் முடியும் என்ற சத்தியத்தை குறிக்கும். 2028 ரீச், குறிக்கோள் அடைந்திடு. குறிக்கோள் அடைந்திடு என்பது நம்முடைய விசுவாசத்தை பிறருடன் பகிர்ந்து கொள்வதை மையப்படுத்தி குறிக்கும். ஒரு அமர்ந்த தண்ணீரில் போடப்பட்ட கல் ஏற்படுத்தும் சிற்றலை விளைவை போல எழுப்புதல் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசியின் ஆத்மா, குடும்பம், சபை மற்றும் சமுதாயத்தில் தாக்கத்தை உண்டு பண்ணும். எழுப்புதல் என்பது மீண்டும் தொடர்வதற்கும், தொடர்பில் இருப்பதற்கும், சீர்படுவதற்கும், குறிக்கோள் அடைந்திடுவதற்கும் தேவனின் அழைப்பாகும். அது நாம் விசுவாசத்தில் புதுப்பிக்கப்பட்ட அனுபவத்தோடு கூட மீண்டும் ஒரு அர்ப்பணிப்பையும் ஏற்படுத்தும். பிரியமானவர்களே, வாருங்கள் எழுப்புதல் பயணத்திலே தொடர்ந்திடுவோம். தேவன் விரும்புகிற எழுப்புதல் மூலம் நமது மாநாடானது உயிர்ப்பிக்கப்படட்டும். நாம் ஒவ்வொருவரும் தேவ எழுப்புதலை பெற்றவர்களாய் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிப்புடன் வாழ தேவன் நமக்கு தயை புரிவாராக. இதுவே நம்முடைய தரிசனமாக இருக்கட்டும். நம் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் எழுப்புதல் வீரர்களாக, வீராங்கனைகளாக மாற்றி அவருடைய நாமத்தை மைமைப்படுத்திக் கொள்வாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன். எனவே கடந்த 4 வருடத்தினுடைய கருப்பொருளாக இருந்தது அறுவடையை நோக்கி, டுவர்ட்ஸ் ஹார்வெஸ்ட். இப்பொழுது இந்த குவாட்ரேனியமுடைய கருப்பொருள் எழுப்புதலை நோக்கி, டுவர்ட்ஸ் ரிவைவல் என்ற ஒரு பொருளிலே நாம் நம்முடைய மாநாட்டின் தலைவர் சொன்ன பிரகாரமாக இது ஆபக்கூக் 3வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு காரியம். ஒவ்வொரு வருடத்திற்கும் அதனை சார்ந்த ஒரு கருப்பொருளை அவர் கொடுத்திருக்கின்றார். குறிப்பாக இந்த வருடம் 2025வது வருடம் இதனுடைய கருப்பொருளானது தொடர்ந்திடு, இல்லட்னா ரெஸ்யூம் என்று சொல்லி. இதற்கான வசனம் அவர் எடுக்கும் பொழுது ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனத்தை அவர் அந்த இடத்துல அவர் இது பண்ணுகிறார். இந்த கருப்பொருளையும் அதனுடைய வசனத்தையும் மையமாக வைத்து நம்முடைய திருச்சபைக்கு இந்த வருடத்தின் உடைய கருப்பொருளாக இரண்டையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இதனை நாம் கருப்பொருளாக எடுத்திருக்கின்றோம். கர்த்தரிடமிருந்து வரும் புதுப்பிக்கப்பட்ட பலத்தோடே புதிதாக மீண்டும் தொடர்ந்திடுவோம். Resume afresh with renewed strength from the Lord. அப்படின்னா என்ன? What does it mean? அதனை இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக இந்த வசனம் ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனத்தில் சொல்லப்படுகிற காரியம்,
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். They who wait for the Lord shall renew their strength. They shall mount up with wings like eagles. They shall run and not be weary. They shall walk and not faint. இந்த கருப்பொருளை சார்ந்திருக்கின்ற இந்த வசனம், இவைகளை நாம் தியானிக்க இருக்கின்றோம். குறிப்பாக இது ஏசாயா 40வது அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வசனமாக இருக்கின்றது. ஏசாயா 40வது அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, இந்த இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிலே அவர்கள் சிறைப்பட்டு இருக்கிறார்கள். அங்கிருந்து அவர்கள் மீண்டுமாக வர வேண்டிய ஒரு காலகட்டம். அப்பேற்பட்ட ஒரு காலத்தில் ஆண்டவர் பாபிலோனிலே சிறைப்பட்டு இருக்கின்ற இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லுகிற செய்தி. இந்த ஏசாயா 40வது அதிகாரத்தை தயவுசெய்து உங்களுடைய வேதத்தை நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 40வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது முதலாவதாக அவர்களுக்கு சொல்லப்படுகிற காரியம், the first voice that they hear is comfort, comfort my people. ஆற்றுங்கள், என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். இன்னும் ஆண்டவர் அவர்களை மறக்கவில்லை. ஆண்டவர் இவர்கள் சொன்ன காரியம், 70 வருடங்கள் அவர்கள் பாபிலோனில் இருப்பார்கள், மீண்டுமாக அவர்களை கொண்டு வருவேன் என்று. ஆண்டவர் இவர்களிடத்துல சொல்லுகிற காரியம், நான் உங்களை ஆற்றுவேன், தேற்றுவேன், இவர்களிடத்துல இந்த வார்த்தையை சொல்லுங்கள் என்று. அடுத்ததாக இன்னொரு சத்தம் அங்கே கேட்கப்படுகின்றது. 3, 4, 5 வசனங்களிலே வழியை ஆயத்தப்படுத்துங்கள், prepare the way. காரணம், இவர்கள் பாபிலோனிலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அவர்கள் இருந்த அந்த தேசத்துக்கு வருகிற வழி அது வனாந்திரத்தின் வழி. அந்த வனாந்திரத்தின் வழியாக வருவதற்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். காரணம், ஆண்டவர் இவர்களை மீண்டுமாக கொண்டு வரப்போகிறார். The Lord is going to bring them back. So the voice says, prepare the way in the wilderness. மூன்றாவதாக இன்னொரு சத்தம் அங்கே 6, 7, 8வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை ஆண்டவர் சொன்ன காரியத்தை நிச்சயமாக அவர் செய்து முடிப்பார். இந்த சத்தம் இல்லை, இந்த வார்த்தை யாருக்கு செல்லுகிறது என்றால், இன்னும் பாபிலோனிலே சிறைப்பட்டு இருக்கிற மக்கள். சிறைப்பட்டு இருக்கிறவர்கள் என்று சொல்லும் பொழுது பாபிலோனிலே சிறைச்சாலையில் இருந்தவர்கள் அல்ல. These people are not in prison, but they are captives. They are taken as captives from Israel to Babylon. எனவே அவர்கள் அந்நிய தேசத்திலே அவர்கள் இருக்கிறார்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் இல்லை. எனவே ஆண்டவர் இவர்களுக்கு சொல்லுகிற காரியம், நான் உங்களை மீண்டுமாக இந்த இடத்துல நான் கொண்டு வரப்போகிறேன் என்று. ஏசாயா 40வது அதிகாரம் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு மாற்றுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வசனமாக இல்லை ஒரு அதிகாரமாக இருக்கின்றது. வேதத்தில் நாம் நன்கு அறிந்த பிரகாரம் 66 புத்தகங்கள் உண்டு. 39 புத்தகங்கள் பழைய ஏற்பாடும் 27 புத்தகங்கள் புதிய ஏற்பாடுமாக இருக்கின்றது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் பார்க்கும் பொழுது 66 அதிகாரங்கள். அதில் 39 அதிகாரங்கள் இவர்கள் செய்த தவறு, இதனால் வரப்போகிற விளைவு, இவைகளை குறித்து சொல்லுகிறதாக இருக்கின்றது. கடைசி 27 அதிகாரங்கள் 40வது அதிகாரத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் இவர்களை விடுவித்து கொண்டு வரப்போகிறார் என்ற ஒரு சத்தியத்தை சொல்லுகிறது. எனவே இங்கு 40வது அதிகாரத்தில் இந்த மக்களுக்கு சொல்லப்படுகிற சத்தியம் என்னென்றால், உங்களை நான் மீண்டுமாக கூட்டிக் கொண்டு வரப்போகிறேன், நான் உங்களை மறக்கவில்லை. எனவே 3 சத்தம், there are 3 voices that they heard. இதற்கு பிற்பாடு 9வது வசனத்திலிருந்து 31வது வசனம் பார்க்கும் பொழுது, இந்த ஆண்டவர் இவர்களை அழைத்து கொண்டு வரப்போகிற ஆண்டவர், இவர்களுடைய உண்மையான ஆண்டவர், இவர் மகத்துவம் உள்ள ஆண்டவர் என்பதை அந்த வசனங்கள் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் இந்த வருட ஆரம்பத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டு வருகிற தேவ செய்தி கர்த்தரின் வல்லமை. The sermon series that we are going through is the power of God. இந்த இன்றைக்கு நாம் பார்க்கிற இருக்கிற அந்த செய்தி ஆண்டவருடைய வல்லமை, மகத்துவத்தின் வல்லமை, கர்த்தருடைய மகத்துவத்தின் வல்லமை என்று நாம் பார்க்கிறோம். எனவே இந்த அதிகாரத்தில் இந்த மகத்துவம் எப்படிப்பட்டது, ஆண்டவருடைய மகத்துவம் எப்படிப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. இவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி, நான் உங்களை மீண்டுமாக கொண்டு வரப்போகிறேன்.
The Lord said that I'm going to bring you back. And the Lord is saying that you have to participate in my work. நான் உங்களை கொண்டு வர போகிறேன், நான் உங்களை ஆற்றி தேற்றி கொண்டு வர போகிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா என்னுடைய கிரியையில் நீங்களும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர்களை அழைக்கின்றார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவர்களிடத்துல சொல்லுகிறார், எருசலேம் சுவிசேஷியே, நீ யார் என்றால் அதாவது நல்ல செய்தியை சொல்லுகிறவர். ஏனென்றால் உன்னை நான் அழைத்து வருகிறேன், இந்த ஒரு நல்ல செய்திக்கு தான் நீ காத்து கொண்டிருந்த. இப்போ நீ யார் என்றால் நல்ல செய்தியை பெற்ற நீ எருசலேம் இல்ல சீயோன், நீ என்ன பண்ணா சத்தமா இந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், பயப்படாமல் சொல்ல வேண்டும். நீங்கள் தொடர்ந்து இந்த 9வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிற காரியம் சத்தமா சந்தோஷத்தோடு நீ சொல்ல வேண்டும். நீ அடிமைத்தனத்தில் இருந்தாய், ஆனால் உன்னை நான் அடிமைத்தனத்திலிருந்தே உன்னை நான் அழைத்து கொண்டு வந்திருக்கின்றேன். இப்பொழுது நீ என்ன பண்ண வேண்டும், இந்த நற்செய்தியை சந்தோஷமாக யூதா மக்களுக்கு சொல்லு, உன்னுடைய மக்களுக்கு சொல்லு. ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம், ஆண்டவரிடத்திலிருந்து ரட்சிப்பை பெற்ற நாம், இருளில் இருக்கிற மக்களுக்கு இந்த நற்செய்தியை, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருகிற ரட்சிப்பின் நற்செய்தியை நீங்களும் நானும் சொல்ல அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் நம்மை ஆற்றியிருக்கிறார், நம்மை தேற்றிருக்கிறார், நம்மை பலப்படுத்தியிருக்கின்றார், நம்மை ரட்சித்திருக்கின்றார், நம்மை மீட்டெடுத்திருக்கின்றார், நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கின்றார். இந்த நல்ல செய்தியை இவைகளை பெற்ற நாம் மற்றவர்களுக்கும் இந்த நல்ல செய்தியை கொடுக்கும்படியாக நாம் இங்கே அழைக்கப்படுகின்றோம். இந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவராக இருக்கின்றார், உங்களை வரவழைக்கின்ற ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார் என்று பார்க்கும் பொழுது 10வது வசனத்தில், இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். பராக்கிரமசாலி என்றால் இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்? He comes like a warrior, இல்ல? ஆனா நீங்க அநேக டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தீங்கன்னா he comes with his might, அவர் தம்முடைய வல்லமையோடு வருவார். பராக்கிரமசாலி என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் அப்படிதான் எதிர்பார்த்தாங்க மேசியாவை, இல்ல? மேசியாவை அவர் ஒரு பராக்கிரமசாலியாக வருவார், வந்து போராடி தங்களை மீட்டெடுப்பார் அப்படின்ட்டு. ஆனா அப்பேற்பட்ட ஒரு மேசியா அல்ல. இந்த மேசியா வரும் பொழுது அவர் வல்லமை பொருந்தியவராக இங்கே வருகின்றார். இவர் பராக்கிரமசாலி மாத்திரமல்ல, இங்க 10வது வசனத்துல, அவர் தமது புயத்தினாலே அரசாளுவார், இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. இந்த ஆண்டவர் வந்திருக்கிறான்னு சொல்லல, இந்த ஆண்டவர் வருவார், வந்தாலும் வருவார் கிடையாது. He will come. This king, he will come and he will rule. இப்போ நீங்க யாருடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறீர்கள் என்றால் பாபிலோனுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் என்ன சொல்றார், மீண்டுமாக உங்களை கொண்டு வந்து அவர் அரசாளுவார். இவர் அரசாளும் பொழுது இந்த உலகத்தின் ராஜ்யங்களுடைய ராஜாக்களை போல அரசாள போகிறதல்ல. அடுத்த வசனத்திலே 11வது வசனம் ஒரு வாசியுங்க. அவர் எப்படி இருப்பாரா? மெய்ப்பனை போல வர இருக்கிறார். மெய்ப்பனை போல தன்னுடைய மந்தையை மேய்ப்பார். அவர் எப்படியாக கருசனை உள்ளவராக இவர்களை நடத்த போகிறார் என்று சொல்கிறார். உங்களை மீண்டுமாக கொண்டு வர போகிற ஆண்டவர் உங்களுக்கு ராஜாவாக மாத்திரமல்ல, ஒரு நல்ல மெய்ப்பனாக இருந்து உங்களுடைய தேவைகளை சந்தித்து ஒரு கருசனை உள்ள ஆண்டவராக இருந்து உங்களை பார்த்து கொள்ள போகிறார். இந்த வசனங்கள் அந்த மக்கள், இன்னும் பாபிலோனில் இருக்கிற மக்கள், அவர்கள் எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள், ஏன் ஆண்டவர் எங்களை மறந்து விட்டார்? பிற்பாடு அதான் அவங்க சொல்ல போறாங்க, ஏன் மறந்து விட்டார், ஏன் எங்களை கைவிட்டாரு, எங்களை பார்த்துட்டு பார்க்காம போயிட்டாரு ஆண்டவர், எங்களை இப்படியான ஒரு நிலையில விட்டுட்டாரு. இல்லை, இப்படியான நிலைக்கு போவதற்கு ஆண்டவர் காரணம் அல்ல. இவர்கள் பாபிலோனுக்கு போவதற்கு ஆண்டவர் காரணம் அல்ல. காரணம் இவர்கள் செய்த பாவத்தின் விளைவு. ஆனாலும் ஆண்டவருடைய மிகுந்த கிருபை இறக்க சொல்கிறார், ஆண்டவர் மீண்டுமாக இவர்களை நான் மீண்டுமாக கொண்டு வர போகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த ஆண்டவர், அவருடைய மகத்துவம் எல்லாவற்றுக்கும் மேலானவர்.
தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது அவர் எல்லா சிருஷ்டிப்புக்கும் மேலானவர் என்பதை அவர் அங்கே சொல்லுகிறார். இவைகளை அவர் சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த மக்களுடைய கண்களை திறக்கின்றார். எப்பொழுதும் நம்மளுடைய கஷ்டங்கள் சோர்வுகள் இருக்கும்போது நாம் என்ன பண்ணுவோம், நம்மளே தான் பார்த்துட்டு இருப்போம். ஐயோ நான் கஷ்டப்படுறேனே, என்னுடைய குடும்பம் கஷ்டப்படுது, நான் இப்படி போய்கொண்டு இருக்கிறேனேன்னு சொல்லிட்டு நம்மையே நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த மக்களும் அந்த பாபிலோனில் இருக்கும்போது அப்படிதான் இருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களுடைய கண்களை திறந்து மற்ற காரியங்களை பார்க்க சொல்லுகிறார். சகல சிருஷ்டியையும் பாருங்கள், யார் இதனை படைத்தார்? இவைகளை படைத்த ஆண்டவர் நான் என்பதை கண்களை திறந்து பார்க்க ஏன் பார்த்தா என்ன, அதனால் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வல்லமை உள்ளவர், மகத்துவம் உள்ள ஆண்டவர், உங்களை மீண்டுமாக கொண்டு வருவேன். நீங்கள் எதிர்பார்ப்புக்கும் மேலான அநேக காரியங்களை நான் செய்ய வல்லவர். உங்களுக்கு மாத்திரம் அல்ல, தேசங்களுக்கு மேலான நான் ஆண்டவர் என்று சொல்லுகிறார். பாபிலோனுடைய ராஜா நினைத்து கொள்ள, அன்றைக்கு கொண்டு வந்த நேபுகாத் நேசர் நினைத்து கொள்ள, நான் செய்தேன். உன்னுடைய ஆண்டவர், நீ உண்மையான ஆண்டவர், உண்மையான ஆண்டவன் சொன்னீங்க, இல்லை என்னுடைய பலத்தில் என்ன பண்ண, நான் கொண்டு வந்தேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, இந்த தேசங்களுக்கு இந்த ராஜ்யங்களுக்கு மேலானவர் நான். மகத்துவம் உள்ளது இந்த ராஜ்யங்கள் அல்ல, அந்த ராஜ்யங்களை ஏற்படுத்தின ஆண்டவராகிய நான் மகத்துவம் உள்ளவர் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் மகத்துவம் உள்ளவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய பாடுகள், நம்முடைய கஷ்டங்கள், துயரங்கள், இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலானவர் நம்முடைய ஆண்டவர். அவர் நம்மோடு இருக்கின்றார். அவர் தொடர்ந்து நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கின்றார். சோர்ந்து போகிற வேளையில் ஆண்டவர் இடத்துல போகும் பொழுது நம்மை பலப்படுத்துகின்ற ஆண்டவர். அவருடைய வல்லமை நம்மோடு தொடர்ந்து வருகிறது. நம்மை விட்டு அவர் போகவே இல்லை. தனிமையில் இருக்கிற சூழ்நிலையில், நாம் தனித்திருக்கிற வேளையில் நாம் எண்ணிக்கொண்டு இருக்கலாம், லோன்லினஸ், இட் இஸ் ஆல்வேஸ் அஃபெக்டிங் மெனி, பர்டிகுலர்லி தி எல்டர்லி, வயதானவர்களுக்கு. தனிமையில் இருக்கிறேனே. அதே சமயத்தில் குடும்பத்தோடு இருந்தாலும் சரி, ஒரு சிலர் தங்களுடைய கஷ்டங்கள், பாடுகள், துயரங்களில் இருக்கும்போது தாங்கள் தனிமையாக இருக்கிறதை உணர்கிறார்கள். யாரும் இல்லை, யார் இடத்துல என்னால் சொல்ல முடியல, என்னுடைய கஷ்டத்தை சொல்ல முடியல. ஆனால் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். இந்த மகத்துவமுள்ள ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருடனும் இருக்கின்றார். மைக்கேல் டபிள்யூ ஸ்மித் என்று சொல்லப்படுகிறவர் இந்த ஒரு பிரபலமான ஒரு பாடலை அவர் எழுதினார். Above all powers, above all kings, above all nature and all created things, above all wisdom and all the ways of man, you were here before the world began. Above all kingdoms, above all thrones, above all wonders the world has ever known, above all wealth and treasures of the earth, there's no way to measure what you're worth. எல்லா வல்லமைகளுக்கும் மேலானவர், எல்லா ராஜாக்களுக்கும் மேலானவர், எல்லா இயற்கைக்கும் மேலானவர், எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர் மேலானவர். அவர் எல்லா ஞானத்துக்கும் மேலானவர், மனிதர்களுடைய வழிகளுக்கு மேலானவர், எல்லா ராஜ்யங்களுக்கு மேலானவர், எல்லா சிங்காசனங்களுக்கு மேலானவர். அவர் படைத்த இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது நாம் வியந்து போகிறோம். எல்லா விதமான பொக்கிஷங்கள், எல்லா விதமான காரியங்கள், எல்லாவற்றுக்கும் இவர் மேலானவர். நம்முடைய பாடுகளுக்கும் மேலானவர், நம்முடைய கஷ்டங்களுக்கும் மேலானவர். இவருடைய மகத்துவத்தினால செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு காரியத்தை இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் அவர் இந்த மக்களுக்கு சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் மேலான கர்த்தருடைய மகத்துவம். அதை தொடர்ந்து அவர் அந்த மக்கள் இடத்துல சொல்லும் பொழுது, இந்த ஆண்டவருடைய மகத்துவத்தை மற்ற எதனுடனும் நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. 18வது வசனம் வாசிங்க, verse 18. இந்த ஆண்டவரை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? இது ஏசாயா தீர்க்கதரிசி அந்த மக்களுக்கு சொல்லுகிற காரியம், பாபிலோனில் இருக்கிற மக்களுக்கு சொல்லுகிற காரியம். இந்த ஆண்டவரை நீங்க யாருக்கு ஒப்பிடுவீர்கள்?
அதை சொல்லிவிட்டு ஏசாயா அதனோடு அவர் நிறுத்தவில்லை. 19-20 வசனத்தில் அவர் சொல்லுகிற காரியம், இந்த ஆண்டவரை எந்த ஒரு சொரூபத்துக்கும் நீங்கள் ஒப்பிட முடியாது. காரணம், இந்த விக்கிரகங்கள், இந்த சொரூபங்கள், இந்த ஐடல்ஸ் எல்லாம் என்னன்னா மனிதன் செய்தது. இல்லை ஒரு கார்பெண்டர் ஒரு மரத்தை வெட்டி, இல்லை ஒரு கல்லை ஒருத்தர் செதுக்கி செய்கின்ற மனிதன் செய்கின்ற காரியம். அந்த காரியத்தோடு, அந்த விக்கிரகத்தோடு ஆண்டவரை ஒப்பிட முடியுமா? அவைகளால் ஒன்றும் செய்யவும் முடியாது, நம்ம சொல்லுகிற காரியத்தை கேட்கவும் முடியாது, நமக்கு நன்மை செய்யவும் முடியாது, தீமை செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அவைகளுக்கு நீங்கள் ஒப்பிடுவீர்களா? இல்லை உலகத்தின் ராஜாக்களுக்கு ஒப்பிடுவீர்களா? உலகத்தில் இருக்கிற ராஜ்யங்களுக்கு நீங்கள் ஒப்பிடுவீர்களா? எல்லாவற்றுக்கும் மேலான ஆண்டவர் 21 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் அறியீர்களா? Don't you know? Have you not known? நீங்கள் கேள்விப்படவில்லையா? Have you not heard? ஆதி முதல் உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையா? பூமி அஸ்திபாரப்பட்டது முதல் உணராதிருந்தீர்களா? ஆண்டவர் இன்றைக்கும் நம்ம இடத்துல சொல்லுகிற காரியம் அதான். மகனே, உன்னுடைய கஷ்டம், உன்னுடைய துன்பம், துயரத்தில் வரும்போது எங்க போகிற? யாரா பூஜாரி இது பண்ணி விடுவான்னு போறியா? ஒரு முறை என் இடத்துல ஒருத்தவங்க சொன்னாங்க, ஐயா நீ வர தேவையில்லையா, நீ மந்திரிச்சு விட்டுரு போதும் அப்படின்னாங்க. எனக்கு என்னடா அது நம்மளை மந்திரிக்க சொல்ல. அப்புறம் தான் தெரிஞ்சு அவங்களுடைய இதுலன்னா அந்த மந்திரிக்கிறது என்னன்னா ஜபம் செஞ்சு விடு அப்படின்னு அவங்கள. ஆனால் நம்மளுக்கு மந்திரிச்சு விடுனா ஆண்டவர் ஒரு சமயத்தில் நம்ம எப்படி பார்க்குறோன்னா ஒரு மந்திரவாதி போல தான் பார்க்குறோம். மந்திரம் செய்வார், எல்லாம் அவர் மந்திரம் செஞ்சுட்டா. ஆண்டவர் மந்திரவாதி கூட ஒப்பிட முடியாது, யாருடனும் ஒப்பிட முடியாது. ஆதி முதற்கொண்டு இவர் யார் என்பதை நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். எனவே 18வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் ஏசாயா கேட்கிறாரு, யாரோடு இந்த ஆண்டவரை ஒப்பிடுவீர்கள்? 25வது வசனம் வாசிங்க. 17வது வசனத்துல தீர்க்கதரிசி கேட்கிறாரு, யாரோட ஆண்டவரை ஒப்பிடுவீர்கள்? இப்பொழுது இங்க இந்த 25வது வசனத்துல ஆண்டவரே கேட்கிறார், இல்ல என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள், எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்ம இடத்துலயும் கேட்கிற கேள்வியேதான், மகனே மகளே என்னை யாரோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டு இருக்கிறாய்? ஆண்டவர் நம்ம இடத்துல ஞாபகப்படுத்துகிற காரியம் என்னன்னா, தன்னை யாரோடும் ஒப்பிட முடியாது, எதனோடும் ஒப்பிட முடியாது. ஏதாவது ஒரு வழியில் என்ன ஆகும், யாரோடு ஒப்பிடுகிறோமோ அது ஆண்டவருடைய தரத்துக்கு நிகராக முடியாதவைகளாக இருக்கின்றது. இந்த உலகமும் உலக ராஜ்யங்களும் எல்லாமே ஒன்றுமில்லை. 17வது வசனம் வாசிங்களேன். வாசிமா. எல்லா ஜாதிகளும், எல்லா ஆல் நேஷன்ஸ் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை. சூனியத்தின் சூனியம்னா, சூனியம்னு என்ன அர்த்தம்? தமிழ் என்ன, சரி மலையில சொல்லுவாங்க கோசம். சூனியம்னா ஒன்றுமில்லை, எம்டி. ஓகே, எந்த ஒரு ராஜ்யத்தையும் யாரையும் இந்த ஆண்டவரோட கம்பேர் பண்ண நத்திங். இட் கேனாட் ஸ்டாண்ட் பிஃபோர் காட். ஆனாலும் கிறிஸ்தவருக்கு பிரியமானவர்களை பார்த்தீங்கன்னா, அநேக கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தின் பிரகாரமான தலைவர்களை தான் நாடி போறாங்க. இன்னும் சொல்லப்போனா அந்த தலைவர்களுக்காக எதை வேண்டுமானால் செய்யவும் ஆயத்தமா இருக்கிறாங்க, கொடுக்கவும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். நிரந்தரம் அற்றவர்கள் என்று நன்கு அறிந்தும் இவர்கள் பார்க்கிற காரியம், இந்த பாபிலோன் ராஜ்யம் ஒரு பெரிய ராஜ்யம் என்று பார்க்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், இல்ல வரலாறு உன்னுடைய கையில் இல்லை. The history is not in your hand. I am bringing deliverance for you. கோரேஸ் ராஜா வரப்போகிறார். The king Cyrus I am going to bring. அவர் உன்னை மீட்டுமாக கொண்டு வரப்போகிறார்.
அடிமைத்தனத்திலையோ கஷ்டத்திலையோ துயரத்திலையோ துன்பத்திலையோ இருந்து எனக்கு யாருமே இல்லையே யாருமே இல்லையே யாருமே இல்லையே சோர்ந்து கொண்டு இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், மகனே மகளே, நான் உன்னை மீட்டெடுக்க போகிறேன். நீ எதிர்பாராத வழியில, நீ எதிர்பாராத மக்கள் மூலியமாக, எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத சூழ்நிலையில ஆண்டவர் செய்ய வல்லவர். நாம் எப்படி ஆண்டவர் இப்படி செய்வார் என்று திகைத்து போகிற வகையில ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இவைகள் ஒன்றுமில்லை. 17வது வசனத்தில் சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை, அவர்கள் சூனியத்தில் சூனியமாகவும் மாயையாகவும் என்கிறார்கள். 23வது வசனம் வாசிமா. அவர் அகெயின் அதே வார்த்தை தான் இங்க. He makes them empty. ஒன்றுமில்லை. ஆண்டவர் மீண்டுமாக மீண்டுமாக இந்த இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லுகிறதும் சரி, மீண்டுமாக மீண்டுமாக என்று நமக்கு சொல்லுகிறதும் சரி, தன்னோடு வேற யாரையும் ஒப்பிட முடியாது. ஒப்பிடாதீர்கள். எந்த விதத்திலும் தன்னுடைய காரியத்தை ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டார். அவரோடு யாரையும் எதையும் கூட ஒப்பிட முடியாது. அது விக்கிரகமாக இருந்தாலும் சரி, அவர் படைத்த இயற்கையாக இருந்தாலும் சரி, எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வல்லரசன் ஒரு புது பிரசிடெண்ட்டாக வந்து அவர் என்ன சொன்னாலும் சரி, ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ஆண்டவருக்கு முன்பாக அவர்கள் ஒன்றுமில்லை. அவர்களை நாடி நம்ம போயிட்டு ஏமாந்து போகக்கூடாது. இந்த ஆண்டவர், இவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த ஆண்டவர் இந்த இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லுகிற காரியம், நீங்க இருக்கிற இடத்துல கூட உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறேன் நான். அவர்கள் பாபிலோன்ல இருந்தாலும் பாபிலோன்லே அவர்களுடைய தேவைகளை சந்திக்கின்ற ஆண்டவர். நம்முடைய தேவைகளை எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். நமக்கு நன்கு தெரிந்த வசனம் பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவேற்றுகிறார். God shall supply all our needs. நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். இந்த ஆண்டவரை எதனோடும் ஒப்பிடக்கூடாது. இந்த ஆண்டவர் யார் என்பது நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். இந்த ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலான அவருடைய மகத்துவம். இந்த ஆண்டவருடைய மகத்துவத்தை எதனுடனும் ஒப்பிட முடியாது. இந்த ஆண்டவர் வாக்கு தத்தங்களை கொடுத்து அவர் தன்னுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறார். இப்பேற்பட்ட இந்த இஸ்ரவேல் மக்களோடு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இந்த 27வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, இந்த மக்கள் இடத்துல கேட்கிறாரு, யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் ஞானம் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். எங்களை ஆண்டவர் மறந்துட்டார். நாங்கள் இத்தனை வருஷம் இங்கே அடிமையாக இருக்கிறோம், பாபிலோனில் இருக்கிறோம், எங்களை ஆண்டவர் மறந்துட்டார். இல்லை, ஒரு சில சமயத்தில் கஷ்டத்தில் இருக்கிற மக்கள் சொல்லுகிற காரியம் தான், the Lord has forgotten us, he closed his eyes. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆண்டவர் அந்த மக்களை பார்த்து சொன்ன, நீ எப்படி அந்த மாதிரி சொல்லலாம்? உன்னை நான் மறந்துட்டேன் என்று நீ எப்படி சொல்லலாம்? பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதில்லை. எப்படி ஆண்டவர் சோர்ந்து போவார்? ஆண்டவர் சோர்ந்து போவாரா? ஆண்டவர் சோர்ந்து போனா என்ன ஆகும்? ஆண்டவர் சோர்ந்து போனா நம்முடைய நிலை என்ன ஆகும்? ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியின் எல்லாவற்றையும் படைத்த கர்த்தர் அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. 21வது வசனத்துல இதே வார்த்தை தான். நீங்கள் அறியீர்களோ? நீங்கள் கேள்விப்படலையோ? ஆதி முதல் உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையோ? பூமி அஸ்திபாரப்பட்டது முதல் உணராதிருக்கிறீர்களோ? அதே வார்த்தை 28வது வசனத்துல, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ?
அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது, அவருடைய மகத்துவம் மகத்துவமானது. அந்த மக்களுடைய சோர்வான நிலையில அவர்கள் சொல்லுகிற காரியம். ஆனால் ஆண்டவர்கள் அடுத்து சொல்லுகிறார், இல்லை மகனே மகளே, என்னால் உன்னை உயிர்ப்பிக்க முடியும். அதை தொடர்ந்து வருகிற வசனங்கள் தான் நமக்கு ரொம்ப பிரபலமான வசனம். அதை தான் இந்த வருடத்திற்கான மைய பொருளாக கொடுக்கப்படுகின்ற வசனமாகவும் இருக்கின்றது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன பண்றாராம்? பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆண்டவரே, பலனற்று போயிருக்கிறேன், பலனோடு நான் இருக்கிறேன் ஆண்டவரேன்னு போகும்போது ஆண்டவர் இடத்துல ஒன்றும் பெற முடியாது. ஆண்டவரே, நான் பலனற்று இருக்கின்றேன். அப்பேற்பட்டவர்கள் ஆண்டவர் என்ன பண்றாரு? பலனை கொடுக்கிறார். ஆண்டவரே, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்ற இடத்துல ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆண்டவர் பலப்படுத்துகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். நீ வரப்போகிற அந்த பாதை பயங்கரமான பாதை, சாதாரணமான பாதை கிடையாது. அது கரடு முரடான பாதை. நீ வரும்பொழுதும் சரி, நீ மீண்டுமாக அந்த தேசத்துக்கு வரும்பொழுது அந்த தேசமும் பாழடைந்து போயிருக்க போகிறது. நீ சந்தோஷத்தோடு அங்கிருந்து கிளம்புறன்னு நினைச்சுக்காத. நீ வர வழியும் சரி, இந்த எருசலேமுக்கு நீ வரும்பொழுதும் அங்கேயும் பயங்கரமான காரியத்தை நீ பார்க்க போகிறாய். நீ பார்த்து என்ன பண்ண போகிறாய்? சந்தோஷப்பட போகிறதில்ல. அங்க தேவாலயம் கிடையாது. எருசலேம் முற்றிலுமாக அகற்றப்பட்டு இருக்கின்றது. அங்க எல்லாவற்றையும் நீ ஆரம்பத்திலிருந்து மீண்டுமாக கட்டணும். நீ சோர்ந்து போனாலும் சரி, ஆண்டவர் பலனை கொடுக்கின்றவர். எல்லாவற்றையும் அவர் கட்டுகிறவராக இருக்கின்றார். ஆண்டவர் அவர்களுக்கு பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? காத்து கொண்டு இருக்கின்றார். யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் த லார்ட்ஸ் டெலிவரன்ஸ். எப்பொழுது எங்களை இந்த ஆண்டவர் எங்களிருந்து மீட்டெடுப்பார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. கர்த்தருக்கு காத்தில்லாமல் இருக்கிறவர்கள் என்ன ஆகும்? கர்த்தருடைய காரியத்துக்காக, அவருடைய வழி நடத்தலுக்காக, அவருடைய நேரத்துக்காக காத்தில்லாமல் இருந்து நாம காரியங்களை செய்தா ஆபிரகாம் சாராவை போல காரியத்தை செய்து விடும். அதனுடைய விளைவு பல நாட்களுக்காக வருகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறது என்பது, வெயிட்டிங் இஸ் சம்திங் தட் we do not know. நம்ம we don't want to experience that. இல்லை, சாதாரண ஒரு KFCயில் போய் நின்று அங்கேயே கூட வாங்குறேன்னா கூட வெயிட்டிங்னா முடியாது. வெயிட்டிங் இஸ் டூ டிஃபிகல்ட் ஃபார் அஸ். ஆனால் கர்த்தர் இடத்துல அநேக காரியங்கள் காத்திருந்து தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். we need to wait and receive. அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? புது பலன் கொடுப்பாராம். புது பலன் அடைந்து அதுக்கு அவர் ஒரு உவமையும் சொல்றாரு. ஒரு எக்ஸாம்பிள்னா, கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கழுகுகளுக்கு சமானமாக. என்ன கழுகுகளுக்கு சமானமாக? இங்க பார்க்கும் பொழுது நம்ம உடனே நாம் நினைத்துக்கொள்வோம், கழுகு நல்ல உயரத்தில் பறந்து கொண்டு இருக்கின்றது. அப்படியாக உயரத்தில் பறக்கக்கூடிய ஒரு பலத்தை கொடுப்பார். இல்லை, ஆக்சுவலாக இந்த வசனம் சொல்லுகிற காரியத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கழுகுகளுக்கு ஒரு காலகட்டம் வரும். there will be a season for the eagles. they have to shed their feathers. தங்களுடைய இறகுகளை அவைகள் இழந்துவிட வேண்டும். புது இறகுகள் வந்த பிற்பாடு தான் அது இன்னும் உயரத்தில் பறக்க முடியும். அந்த பழைய இறகுகளையே வைத்திருந்தால் அந்த கழுகுகள் எவ்வளோ உயரத்தில் பறந்துட்டு அங்கேருந்து கீழே தான் வர முடியுமே தவிர்த்து மேலே போக முடியாது. ஆண்டவர் இங்கே சொல்லுகிற காரியம் என்னென்றால், அந்த புது இறகுகள் இந்த கழுகுகளுக்கு கொடுப்பது போல இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு, காத்திருக்கிறவர்களுக்கு அவர் புது பலன் கொடுக்க போகிறார். அந்த பலனை கொண்டு இவர்கள் ஜீவிக்க போகிறார்கள். மீண்டுமாக நான் முடிப்பதற்கு முன்பாக நம்முடைய திருச்சபையினுடைய மையப்பொருளுக்கு நான் வருகிறேன். கர்த்தரிடமிருந்து வரும் புதுப்பிக்கப்பட்ட பலத்தோடு, ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற
பலம் புதுப்பிக்கப்பட்ட பலத்தோடு புதிதாக மீண்டும் தொடர்ந்திடுவோம். ரெஸ்யூம் என்ற வார்த்தையை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம கவனிக்கணும். இந்த வருடத்துக்கு ரெஸ்யூம் தொடர்ந்திடு என்று சொன்னால் பழைய காரியத்தையே தொடர்ந்திடு கிடையாது. பழைய காரியத்தில் ஒரு சில காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதான் இந்த கழுகுக்கு ஒரு உவமை. என்ன, அந்த கழுகு இன்னும் தன்னுடைய பழைய இறகுகளையே கொண்டு இருந்தால் கழுகு என்ன பண்ண முடியாது? உயரம் பறக்க முடியாது. இன்னும் நாளாக கழுகு என்ன ஆகிடும்? கீழே வந்துடும். அதுக்கப்புறம் அது பறக்கவே முடியாது. இந்த இறகுகள் போகணும், ஆண்டவரிடத்திலிருந்து அந்த புது பலன் வரணும். புது பலத்தோடு நாம் ஆண்டவருடைய காரியத்தை செய்யணும். என்னென்ன காரியங்கள் விட்டுவிடணுமோ அக்காரியத்தை விட்டுவிடணும். என்னென்ன காரியங்கள் நாம் தொடரணுமோ தொடர வேண்டும். என்னென்ன புது காரியங்கள் செய்யணுமோ அதையும் செய்யணும். இது நம்முடைய பலத்தோடு நம்முடைய ஞானத்தோடு செய்யக்கூடாது. கர்த்தரிடத்திலிருந்து வருகிற புது பலனோடு. We need to resume afresh with renewed strength that we receive from the Lord. இல்லாட்டினா சபையாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஒரு கோழி போல தான் கீழே சுற்றிட்டு இருப்போம். ஆனால் நீங்களும் நானும் யார் என்றால் கழுகுகளைப் போல உயர பறக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் திருச்சபையும் முன்னேறி செல்ல ஆண்டவர் அழைக்கின்றார். பின்னோக்கி போக அல்ல. நம்மை பின்னால இழுப்பதற்கு அநேக காரியங்கள் நடைபெறுகிறது. இஸ்ரேல் மக்களை வனாந்தரத்தில் கொண்டு போகும் பொழுது அவர்கள் புலம்பினார்கள் மோசேயின் இடத்துல, எங்களுக்கு எகிப்தில் இருந்தால் எங்களுக்கு வெங்காயம் கிடைச்சிருக்கோம், வெண்டைக்காய் கிடைச்சிருக்கோம், நாங்கள் அங்கே நல்லா இருந்திருப்போமே. அநேகர் என்ன பண்ணாங்க? பிடிச்சி இழுக்கிறார்கள். பழைய காரியத்துக்கு போவோம், அங்கேயே போவோம். இல்லை, அதற்காக மோசையை தெரிந்து கொள்ளவில்லை, அதற்காக இந்த இஸ்ரவேலை மக்களை தெரிந்து கொள்ளவில்லை, அதற்காக என்னையும் உங்களையும் தெரிந்து கொள்ளவில்லை. முன்னோக்கி போகும்படியாக, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி போகும்படியாக, பிரயாணம் செய்யும்படியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். அவரிடத்திலிருந்து வருகிற அந்த பலன், அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற பலன், அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதம், அவர் நம்மை வழிநடத்த ஒப்பு கொடுக்கும் பொழுது தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, குடும்பத்தின் வாழ்க்கையிலும் சரி, திருச்சபையின் வாழ்க்கையிலும் முன்னோக்கி செல்கிறவர்களாகவும் உயர பறக்குகிறவர்களாகவும் நாம் இருக்கின்றோம். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. பலனற்று சத்துவம் இல்லாமல் போய் ஆண்டவர் எங்களை மறந்தார் என்று சொல்லி இந்த இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிலே சொன்ன காரியம். ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய பாவத்தில், எங்களுடைய பலவீனங்களில், எங்களுடைய சோர்வுகளில் அப்படியாக நாங்கள் சோர்ந்து போய் நாங்கள் ஏதோ செய்கிறோம், செஞ்சிட்ருக்கிறோம், அப்படியே செய்கிறோம், அப்படி நாங்கள் இருந்து விடாமல் எங்களுடைய ஆண்டவராகிய நீர் எங்களுடைய கூக்குரலை கேட்கின்றீர், எங்களுடைய கடினமான பாதையை காண்கின்றீர், எங்களை தூக்கி எடுக்கின்ற ஆண்டவர், எங்களை சுமந்து செல்லுகின்ற ஆண்டவர் என்பதை உணர கிருபை செய்தருளும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு காட்டுகிற வழி அது கரடு முரடான ஒரு வழியாக இருந்தாலும் ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து வருகிற புது பலனோடு இந்த வழியிலே நாங்கள் செல்ல எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவரீர், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, எங்களை நீர் வைத்திருக்கின்ற குடும்பத்திலும் சரி, எல்லா குடும்பங்களை சேர்ந்த இந்த பெரிய குடும்பமாகிய இந்த அமோக்கியோ தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபைக்கும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இங்கே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்னும் நாங்கள் பழைய காரியங்களையே பேசிக்கொண்டு அவைகளையே நாங்கள் பற்றி கொண்டிராமல், தேவரீர், எங்களை நீர் வழி நடத்தும் பொழுது உம்மை பின்பற்றி வருகிற ஆடுகளாக, மந்தைகளாக இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய பலன் அல்ல, எங்களுடைய ஞானம் அல்ல, உம்மிடத்தில் வருகிற புது பலனோடு ஆண்டவரே அவைகளை பெற்றுக்கொண்டு நன்றி அறிதலோடு முன்னோக்கி செல்ல எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களை வழி நடத்தியருளும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென்.
ஆண்டவரின் மகத்துவத்தின் வல்லமை நல்ல செய்தியை கேட்ட நாம் சத்தமாக மற்றவர்களுக்கு சொல்ல ஆயத்தமாக இருக்கின்றோமா? சபையார் யாவரும் எழுந்து நின்று அர்ப்பண கீதமாக தேவஜனமே பாடி துதிப்போம் என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது இரண்டாவது காணிக்கை எடுக்கப்படும். தேவஜனமே பாடி துதிப்போம், தேவதேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவருக்கு அளித்திடுவோம். தேவஜனமே பாடி துதிப்போம், தேவதேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவருக்கு அளித்திடுவோம். சென்ற நாளில் கண்ணின் பணிப்போம், காத்த தேவனை துதித்திடுவோம். சென்ற நாளில் கண்ணின் மணிப்போம், காத்த தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவதேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவதேவனை துதித்திடுவோம். தேவஜனமே பாடி துதிப்போம், தேவதேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவருக்கு அளித்திடுவோம். வானம் பூமி ஆளும் தேவன் வார்த்தை என்றுமே காத்திடுவார். வானம் பூமி ஆளும் தேவன் வார்த்தை என்றுமே காத்திடுவார். அவரின் உண்மை என்று பிழைக்கும் மகிமை தேவனை துதித்திடுவோம். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும் மகிமை தேவனை துதித்திடுவோம். தேவஜனமே பாடி துதிப்போம், தேவதேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவருக்கு அளித்திடுவோம். கர்த்தர் நாமம் ஓங்கி படர தேவ மகிமை விளங்கிடவே. கர்த்தர் நாமம் ஓங்கி படர தேவ மகிமை விளங்கிடவே. தேவசுதராய் சேவை செய்து தேவராஜனை வாழ்த்திடுவோம். தேவசுதராய் சேவை செய்து தேவராஜனை வாழ்த்திடுவோம். தேவஜனமே பாடி துதிப்போம், தேவதேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவருக்கு அளித்திடுவோம். நம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி என்றுமே ஆதரித்தார். நம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி என்றுமே ஆதரித்தார். மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவோம். மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவோம். தேவஜனமே பாடி துதிப்போம், தேவதேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவருக்கு அளித்திடுவோம். தயவுசெய்து அமருங்கள். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையிலே நம்ம நடத்துகிற நல்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த ஸ்தோத்திர ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். இன்றும் கூட ஒரு சில பேர் முதல் முறையாகவும் கொஞ்ச நாள் கழித்து நம்மோடு கூட ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களை அன்போடு கூட வரவேற்போம்.
சகோதரி ஜெமிலினுடைய தந்தையார் அண்ணன் சூர்யா கிறிஸ்டபர் வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து எங்களுடைய ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஷாதுரியா மகேஷ் ரொம்ப நாள் கழித்து நம்மோடு கூட ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறாங்க, அவங்களையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். சகோதரர் டேனியல் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கிறீங்க, உங்களையும் கூட அன்போடு கூட வரவேற்கிறோம். நம்முடைய இந்திய சகோதரருடைய ஐக்கியத்திலிருந்து சகோதரர் ராஜ்குமாரும் அவருடைய மனைவி ஜெயசித்ராவும் வந்திருக்கிறார்கள், அவர்களையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். தொடர்ந்து ஆராதனைக்கு பின்பதாக ஐக்கியத்தில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சில அறிவிப்புகளை நாம் பார்ப்போம். இன்றைக்கு நாம் தொடர்ந்து அறிவித்து வருகிற வண்ணமாக நம்முடைய சபையினுடைய முதல் திருச்சபை மாநாடு உணவு ஐக்கியத்திற்கு பின்பதாக நம்முடைய சாங்சுரியில் இங்கே வைத்து நடைபெறும். 12 மணிக்கு நீங்கள் அனைவரும் வந்து விடும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த வருஷத்தினுடைய முக்கிய திட்டங்கள், அதனுடைய நாட்கள், அதற்காக சபையினுடைய என்ன பிரத்யேகமாக நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம், அதில் உங்களால் எந்த இடத்துல வந்து எல்லாரும் உதவி செய்ய முடியும், எல்லாரும் ஜெபத்தில் தாங்க முடியும் என்பதை நீங்கள் விவரமாக தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அனைவரும் வந்து உங்களுடைய ஆலோசனைகளை தந்து நடத்தும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நம் முதல் மாதத்தை கடந்து 2வது மாதத்துக்குள்ளாக போக இருக்கிறோம். அது அதிகாலை ஆராதனை சர்வீஸ், டான் சர்வீஸ் வருகிற பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணிக்கு ஆன்லைனில் நடைபெறும். ஆகவே நீங்கள் அனைவரும் ஆன்லைன் ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாகவும் உங்களுடைய நண்பர் உறவினர்களுக்கு அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும், அவங்களோடு சேர்ந்து இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் எல்லா சங்கங்களும் கூடுகிற ஏஜென்சிஸ் கம்பைன்ட் டிஸ்கஷன் வந்து வருகிற 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலில் நடைபெறும். உணவு வைக்கிறதுக்கு என்பதாக உங்களுடைய ஜெப தேவைகளை நீங்கள் ப்ரேயர் பாக்ஸில் நீங்கள் கொடுக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்திய சகோதரன் ஐக்கியத்திலிருந்து ஃபெலோஷிப் ஆஃப் இந்தியன் பிரதர்ஸ்லேருந்து கேரேஜ் டொனேஷன், நல்ல நிலைமையில் உள்ள அல்லது புதிய துணிமணிகளை நீங்கள் கொண்டு வந்து தரும்படியாக சகோதரர்களுக்கு கொடுக்கும்படியாக கேட்டிருந்தோம். நிறைய பேர் கொண்டு வந்திருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. நல்ல விதமான பேக் பண்ணி அதை ஒரு லக்கேஜ்லேயே கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறவங்களுக்காக நன்றி. ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் கொண்டு வர மறந்துட்டிங்கன்னா தயவுசெய்து இந்த பெயர்கள் இவங்கள்ட்ட வந்து உங்களுடைய விவரங்களை கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். சகோதரர் ராபர்ட் ரவிக்குமார், சகோதரர் பெஹின், சகோதரர் ராபர்ட் வசந்த் அல்லது சகோதரர் பிரேம்குமார், இவங்களிடத்தில் உங்களுடைய விவரங்களை குறித்து விட்டு நீங்கள் அடுத்த வாரத்துக்குள்ளாக கண்டிப்பாக கொடுத்து விடுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இதில் இந்த சார்ட்டிங்கில் இந்த பேக்கிங்கில் ஹெல்ப் பண்ண முடியும்னா அதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த வாரம் 8 மணிக்கு FIB பிரதர்ஸோட கேரேஜ் டொனேஷன். நம்முடைய சபையினுடைய ஞானஸ்நானம், திடப்படுத்துதல் மற்றும் அங்கத்தினர் வகுப்புகள், பேப்டிசம், கன்ஃபர்மேஷன் அண்ட் நியூ மெம்பர்ஷிப் கிளாஸஸ் பிப்ரவரியில் வந்து ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம். ஆகவே நீங்கள் வருகிற வாரத்தில் 2ஆம் தேதி நம்முடைய ஆராதனைக்கு பின்பதாக உடனடியாக ஒரு ப்ரீஃபிங் இருக்கும். உங்களுடைய பெயர்களை நீங்கள் சகோதரர் ராபின் இடத்துல அல்லது சகோதரர் கோவிந்த இடத்துல சகோதரி தேன்மொழி இடத்துல நீங்கள் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அந்த ப்ரீஃபிங்க்கும் நீங்கள் தயவுசெய்து வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நமது சபையின் போதகர் சபையார் உறவு குழு கூட்டம் PPRC மீட்டிங் வருகிற செவ்வாய்க்கிழமை 4ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7:30க்கு சபை வளாகத்தில் வைத்து நடைபெறும். சபை குறித்த கரிசனைகள், நல்ல ஆலோசனைகள், வாழ்த்துதல்கள் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் தயவுசெய்து PPRC சேர்மன் சகோதரர் சம்பத் இடத்துல நீங்கள் கொடுக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். சிங்கப்பூர் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய 140வது ஆண்டு விழா, 140th anniversary ஆஃப் மெத்தடிஸ்ட் சர்ச் ஆஃப் சிங்கப்பூர் இந்த வருஷத்தில் நாம் அனுசரிக்கிறோம். இதனுடைய ஆண்டு விழா வருகிற 16ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2 ஆராதனைகள் இருக்கிறது. காலை 8:30க்கும் 11 மணிக்கும். 8:30க்கு உள்ள லிமிட்டேஷன் கொடுத்தவங்கள தயவுசெய்து நீங்கள் அதில் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய பேராயர் பிலிப் லிம் இதில் தேவ செய்தி அளிக்க இருக்கிறார்கள். லவ் த லார்ட் யுவர் காட் என்கிற தலைப்பில் இந்த வருஷத்துடைய ஆண்டு விழா ஆராதனை இருக்கும். உங்களுடைய தாளந்துகளை, உங்களுடைய குரல் வளத்தை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக கொடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு ஒருவேளை ஆண்டவருடைய அழைப்புதல் இருக்குமானால் நீங்கள் தயவுசெய்து புதிய இந்த கோயரில் வந்து ஜாயின் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இதனுடைய ஆடிஷன் வருகிற பிப்ரவரி மாதத்தில் இருக்கும். ஆகவே ஒருவேளை உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குமானால் அல்லது பிள்ளைங்களை நீங்கள் சேர்க்க வேண்டுமானால் நம்முடைய கோயர் டைரக்டர் சகோதரி அனபல் இடத்துல உங்கள் பெயர்களை கொடுக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வாரத்தின் காணிக்கை விவரம் சென்ற ஞாயிற்றுக்கிழமை அறிவித்த பிரகாரமாக ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஜெபத்துக்காக நீங்கள் முன்வந்து ஜெப செய்ய விரும்புகிறவர்கள் ஆராதனை முடிந்த பிற்பாடு நீங்கள் முன்பாக வந்து ஜெபத்துக்கு வரலாம்.
பாஸ்டர் சார்ல்ஸும் அடியனும் உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் இருப்போம். எனவே இன்றைய ஆராதனை முடிந்த பிற்பாடு ஜெபத்துக்காக வருகிறவர்கள் நீங்கள் முன்பாக வந்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்கள் அமைதியாக இங்கிருந்து நீங்கள் கலைந்து செல்லும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறேன். நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த மாதத்திற்கான மனப்பாட வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். ஏசாயா 40:31 நாம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆம் தேவரீர், உம்முடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வாக்கு தத்தங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்காக, உம்முடைய வழிகளுக்காக, உம்முடைய நடத்துதலுக்காக நாங்கள் காத்திருந்து உம்மிடத்திலிருந்து வருகிற புது பலனை அடைந்து உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கின்ற பிள்ளைகளாக இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவரீர், இதோ உலகத்திற்குள்ளாக நாங்கள் செல்லும் பொழுதும் நீர் எங்களோடு இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக வைத்து காத்தருளும். நாங்களும் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான ஒரு ஜீவியத்தை நாங்கள் ஜீவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் வாரும், எங்களை வழி நடத்தியருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபையுள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவருடனும் நம்முடைய குடும்பத்தின் மக்களுடனும் திருச்சபை மக்களுடனும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென்.